ஓகே போலாமா? திராவிட பேரொளி பண்டிதர் அயோத்திதாசருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அவரை வணங்கியிருக்கிறோம். திராவிடத்தின் முன்னோடி, தமிழ்தான் முதன்மையானது என்று உலகத்திற்கு பறைசாற்றியவர், ஒரு மாபெரும் மேதை, சித்த மருத்துவராக புகழ் பெற்றவர், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய குருவாக இருந்தவர். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் திராவிட பேரொளி பண்டிததாசர் அயோத்தியருக்கு மலர் அஞ்சலி செலுத்தி அவருடைய புகழ் பாடுவதில் பெருமை அடைகிறோம். 2023ஆம் ஆண்டு அப்பொழுது மாண்பு முதலமைச்சராக இருந்த அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் நாங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று திராவிட பேரொளி பண்டிதர் அயோத்திதாசர் மணிமண்டபத்தை இங்கே நிறுவினார். அவருக்கு இன்றும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட திராவிட பேரொளியின் மணிமண்டபத்தை பேணி காக்க வேண்டும். பக்கத்தில் காமராஜருடைய பெருந்தலைவர் காமராஜருடைய மணிமண்டபம், இந்த பக்கம் மகாத்மா காந்தியுடைய மணிமண்டபம், இதையெல்லாம் நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும் என்றுதான் புதிய அரசிற்கு எங்களுடைய வேண்டுகோள். அது அறிவு போறோம். அறிவிப்பு வரும். மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் காங்கிரஸ் சார்பாக கேட்கப்பட்டிருந்தா தகவல் கேட்டிருக்கீங்களா? நீங்க தான் பத்திரிகையில பாத்துருப்பீங்களே, இருக்கணும் ஒரு கடிதம் கொடுத்தோம்ல, அதுல எல்லாமே இருக்குல்ல. ரைட். திருமாவளவன் முதலமைச்சராக திமுகவும் அதிமுகவும் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக வந்து அமைச்சர் ஆதவ குற்றச்சாட்டு முன் வச்சுட்டு போறாரு. இது எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரியல, என்னுடைய கவனத்துக்கும் வரல, நான் அந்த பேச்சுவார்த்தையிலும் இல்ல. எனக்கு தெரிஞ்சா பேசியிருக்காரு, அவரும் பேசியிருக்காரு. தெரியல எனக்கு அதை பத்தி. தமிழக அரசு தெரிவிச்சிருக்காரு, நான் காங்கிரசுடைய மேலிடத்திற்கு இதை நான் கண்டிப்பாக எடுத்து செல்வேன். அமைச்சு குதிரை பேரத்தை ஈடுபட முயற்சி செஞ்சாங்கன்னு அமைச்சர் ஆதவ குற்றச்சாட்டு இருக்காரு. நீங்க அந்த கூட்டணியில் இருந்திருக்கீங்க, தேர்தலுக்கு முன்பு வரையிலும் முடிவுகளுக்கு முன்பு வரையிலும் அப்படியே நடந்திருக்குங்கிறது உங்க நாலேஜுக்கு வந்திருக்கா? எனக்கு இது வரைக்கும் என் கவனத்துக்கு வரல. நீங்க சொல்றீங்க, நான் அதை விசாரிச்சுட்டு உங்ககிட்ட பேசுறேன். அதிமுக திமுக இணைந்திருந்தால் அது வந்து அரசியல் ரீதியாக எவ்வளவு பின்னடைவு ஏற்படுத்திருக்கு? இல்லை, அதிமுக திமுக இணைவது என்றது மாரி பத்திரிகையிலும் ஊடகங்கள் தான் பார்த்துட்டு இருக்கேன். உண்மையிலேயே அது மாதிரிலாம் பேசினாங்களா, அது மாதிரி இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதுன்னா 1000 மில்லியன் கேள்விகள் இருக்குது. அதையெல்லாம் கடந்து இது நடந்திருக்குமான்றது தான் எனக்கு தெரியல. அப்படி இருப்பதற்கு வாய்ப்பும் இல்லை என்று தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? நடந்தால் தானே அது. ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க ஆதரவு தெரிவிக்கும், அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தினோட காங்கிரஸோட நிலைப்பாடு எப்படி? எது எதுல குழுவினர் வந்து சட்டமன்ற 25 பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க தாவேக்காவுக்கு. அது இந்திய கூட்டணியில் உள்ள கட்சி தான் வந்து இப்போ அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கும். தாவேக்காவை ஏற்றுக்கொண்டால் உங்க நிலைப்பாடு எப்படி? காங்கிரஸ் நிலைப்பாடு? நாங்கள் பரிசீலனை பண்ணுவோம், பேசுவோம், எல்லாரோடய கலந்து பேசுவோம். தேங்க்யூ.